பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 124 சங்கீதம் 7 வசனம், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேடனாகிய பிசாசின் கண்ணிக்கு நம்மை தப்புவித்து நம்மை பத்திரமாய் வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, சத்ரு தேவ ஜனங்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறான். சங்கீதம் 91 வாசத்து பார்த்தீங்கன்னா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவர். பிசாசானவன் வேடனாக இருக்கிறான். தேவ ஜனங்களுடைய ஆத்துமாவை பிடிப்பதற்காக அவன் கண்ணிகளை வைத்து தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கண்ணியில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை காத்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த வேடன் குருவியை பிடிக்கிற அந்த காட்சி நம்ம அநேகருக்கு தெரியும். நீங்கள் நிறைய காரியங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வேடன் குருவியை பிடிக்கிற அந்த காரியங்கள். அவன் என்ன செய்வான்னா, அந்த குருவிக்கு பிடித்தமான உணவுகளை, தானியங்கள் என்ன செய்வான், ஒரு வலையை அடித்து அந்த வலைக்கு மேலே பரப்பி விடுவான். இந்த குருவிகள் என்ன செய்யும், பறந்து வரும்போது தானியங்கள் சிதறி கிடக்கும். ஆனால் அதுக்கு கீழே இருக்கிற கண்ணி அதுக்கு தெரியாது. அது என்ன செய்யும்னா, தானியங்கள் கிடக்கிறது என்று சொல்லி இந்த குருவிகள் அந்த தானியத்தில் உட்கார்ந்து அந்த தானியத்தை சாப்பிடும். ஆனால் அது கீழே இருக்கிற அந்த கண்ணி, அந்த வலையில் அது கால் மாட்டிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இது பறக்கும்போது அந்த கால்கள் அந்த வலையில் சிக்கிடும். அந்த வேடனை என்ன செஞ்சிருவான், அந்த குருவிகளை பிடிச்சி கூண்டில் அடைச்சிருவான். இதே போல தான் இன்றைக்கு சத்ரு என்ன செய்கிறான், தேவனுடைய பிள்ளைகளை பிடிப்பதற்காக என்ன செய்கிறான், பயங்கரமான திட்டங்களை போடுகிறான். அதாவது என்ன செய்கிறான்னா, ஆசைகளை தூண்டி விடுகிறான், கவர்ச்சிகரமான திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் போடுறான், பொய்யான வார்த்தைகளை சொல்லுகிறான், இச்சையான காரியங்களை காண்பிக்கிறான். இப்படி பல தந்திரமான காரியங்களை செய்கிறான். நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன செய்கிறார், தேவன் விலக்கின அந்த விருட்சத்தின் கனியை போய் பார்த்து கொண்டிருக்கிறார். பிசாசு என்ன செய்கிறான், அவருடைய இச்சையை தூண்டுகிறான். தூண்டி தேவன் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னது உண்டா என்று கேட்குறான். உடனே இவன் என்ன சொல்கிறா, தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த கனியை புசிக்கக்கூடாது, இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் என்று சொன்னார் என்று சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் சாக மாட்டீங்க, தேவன் பொய் சொல்கிறாரு, நீங்கள் அதை சாப்பிடும்போது எப்படி மாறிடுவீங்க, தூதர்களைப் போல மாறிவிடுவீர்கள், தேவனைப் போல் மாறிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி பொய்யான காரியத்தை சொல்கிறான். தேவனுடைய வார்த்தையை பொய்யாக்கி அதை நம்ப வச்சு கவர்ச்சிகரமாக பேசி ஆசையை தூண்டி அந்த ஏவாள் என்ன செய்கிறா, அந்த பழத்தை சாப்பிட்றா. சாப்பிட்ட உடனே பாருங்கள், அவள் கண்கள் திறக்கப்பட்ட உடனே நமக்கு தெரியும், அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தேவனோடு கூட அவங்களால இருக்க முடியலை. தோட்டத்தை விட்டு வெளியே போக ஆரம்பித்தார்கள். எப்படி போனாங்க, சாபத்தோடு தோட்டத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போனார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் பிசாசு தேவனை விட்டு பிரிப்பதற்காக, தேவ பிள்ளைகளை தேவனை விட்டு விலக்குவதற்காக என்ன செய்கிறான், இப்படிப்பட்ட கண்ணிகளை யூஸ் பண்ணுகிறான். நம்ம கவனமாக இருக்கணும். இந்த கண்ணியில் நம்ம சிக்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்கிற பாதையில் இருக்கிற பிசாசு வைத்திருக்கிற மறைவான கண்ணிகளுக்கு நம்மை ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. யாத்ராவின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 23 அதிகாரம் 33 வசனம் சொல்லுகிறது, நீ அந்நிய தெய்வத்தை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாக இருக்கும் என்று சொல்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தேவ ஜனங்களை பிசாசு என்ன செய்கிறான், அந்நிய தெய்வத்தை வழிபடுவதற்கு என்ன செய்கிறான், தூண்டி விடுகிறான். இந்த ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறபடினால அது அவங்களுக்கு கண்ணியாய் மாறி விடுகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் நீ எத்தனையோ குடும்பங்கள் வித்தியாசமாக இப்படிப்பட்ட அந்நிய தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்நிய தெய்வத்தின் வழிபாடுகள் நமக்குள்ளே வேண்டாம். நாம் கர்த்தரை மட்டும் ஆராதிப்போம், அவரையே துதிப்போம், அவரையே வழிபடுவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு ஆண்டவர் தரணும். ஏன்னா இந்த விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாரும் எந்த சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ வழிபடாமல், ஆவியான தேவனுக்கு உருவமில்லை, அவர் உருவமில்லாத தெய்வம், அவர் ஆதியும் அந்தவுமானவர்,
அவர் இருக்கிறவராக இருக்கிற யெகோவா தெய்வம். அவர் நம்ம என்ன செய்யணும்? ஆராதிப்போம். அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே சிருஷ்டிகர்த்தர். அல்லேலூயா! அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்க வேண்டும். எனவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த விக்கிரக ஆராதனை இருக்குமானா, அந்நிய தெய்வங்களை வழிபடுவோமானால், அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கண்ணியாய் மாறிவிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையில இருக்க அந்நிய தெய்வத்தின் வழிபாட்டு முறைகளை விட்டு விலகி, கர்த்தரை மட்டுமே நாம் சார்ந்து கொள்வோம். அவரையே ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கையில இருக்க எல்லா கண்ணிகளையும் ஆண்டவர் மாற்றி, கண்ணி தெறித்தது நாம் தப்பினோம் என்று சொன்னது போல, சாத்தானை வைத்திருக்கிற கண்ணிகள் எல்லாம் இன்றைக்கு தெறித்து போவதாக. ஹல்லேலூயா! அந்த கண்ணிகள் எல்லாம் நம்மை விட்டு விலகுவதாக. நம்முடைய ஆத்துமா தப்பி, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களாய் நாம் மாறுவோம். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சத்துருடைய கண்ணிகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குவதாக. கண்ணி தெறித்தது நாம் தப்பினோம் என்ற வசனத்தின்படி நமக்கு முன்னே வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளையும் ஆண்டு அகற்றி நம்மை பாதுகாத்து ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெறித்தது நாங்கள் தப்பினோம் என்ற வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் சத்துரு வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளையும் ஆண்டு அகற்றி போடுங்க. எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.